அனைவருக்கும் வணக்கம். திருமண நடைமுறை பகுதி 21. நான் காட்பாடியில் தொடர்ந்து 18 ஆண்டுகளாக ஆண்டவன் ஆசியோடு சுமார் 666 திருமணங்களை நடத்தி அடுத்த 19வது ஆண்டாக நாம் உங்கள் ஆசியோடு அடியெடுத்து வைத்துள்ளோம். ஆகவே கடந்த 18 ஆண்டுகளாக திருமண நடைமுறை வாழ்க்கையில் ஏற்பட்ட பல விஷயங்களை நாம் தற்போது ஆலோசனை செய்ய விரும்புகின்றோம். பொதுவாக 2007 முதல் 2020 வரை ஆண்டுகளில் திருமண வரன்களை பற்றி பெற்றோர்கள் மட்டுமே முடிவு செய்து நேரடியாக அலுவலகத்துக்கு வந்து பெற்றோர்கள் தங்களுக்கு பிடித்த வரன்களை பதிவுகளை தங்களுக்கு பிடித்த வரன்களை ஜெராக்ஸ் காப்பி மூலமாக எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்று அதன் பிறகு அதனுடைய செயல்பாடுகளை வைத்து பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தி திருமணத்தை மிக நல்ல முறையில் செய்து மிக சிறப்பாக தற்போதும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். காரணம், அந்த காலகட்டத்தில் பெற்றோர் எடுக்கும் முடிவுதான் திருமணம் என்ற நம்பிக்கை பிள்ளைகள் பெற்றோர்கள் வைத்த காரணத்தால் அற்புதமாக வாழ்ந்தார்கள். இதன் நிலை 2019க்கு அல்லது 20க்கு கொரோனா காலத்துக்கு பிறகு நம்முடைய விஞ்ஞான யுகம் என்று சொல்கின்ற செல்போன் வசதிகள் வாய்ப்புகள் அதிகமாகிவிட்ட பிறகு பிள்ளைகளின் படிப்பும் அவருடைய வருமானமும் உயர்ந்துவிட்ட காரணத்தால் இந்த நிலைமை சற்று மாறி பெற்றோர்கள் எடுக்கும் முடிவை விட பிள்ளைகள் எடுக்கும் முடிவுதான் திருமணம் என்ற நிலை வந்துவிட்ட காரணத்தால் திருமணங்கள் தாமதம் ஆகின்றன. காலதாமதம் ஆவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. கடந்த 5-6 ஆண்டுகளாக இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டு வருகிறது. இது நல்ல வளர்ச்சி அல்ல. ஏனென்றால் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு எப்போதுமே தவறான ஒரு வழியோ தவறான ஒரு செய்தியோ தப்பான ஒரு விஷயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். பெற்றோர்கள் எப்போதுமே நல்லதை மட்டுமே நன்மை மட்டுமே தன்னுடைய இறுதி காலம் வரை தன் பிள்ளைகளுக்கு செய்வார் என்பது உலகத்தில் அதைவிட ஒரு உண்மையான விஷயம் எதுவுமே இருக்காது என்பதை தற்கால பிள்ளைகளும் இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் வலியுறுத்தி கூறுகின்றேன். அடுத்து, பெற்றோர்கள் திருமணம் காலதாமதத்துக்கு பல காரணங்கள் உண்டு. குறிப்பாக சில பெற்றோர்கள் நினைப்பது, நாம் பணம் கட்டிவிட்டோம் ஆகவே திருமணம் மிக விரைவாக முடிந்துவிடும் என்று நினைப்பார்கள். குறிப்பாக நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கின்றேன், திருமண பதிவுக்கும் அதாவது பணம் கட்டி பார்க்கும் பதிவுக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் உங்கள் செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. காரணம், திருமணம் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான விஷயம் அந்த பிள்ளைகள் தாய் தந்தை செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலேயே தான் இறைவன் அந்த குடும்பத்தில் திருமணத்தை முடிவு செய்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கின்றார். அந்த நேரத்தில் எங்களை பயன்படுத்தி கொள்ளும் போது எங்களுக்கு வருமானமும் அந்த பெருமையும் அந்த புகழும் கிடைக்கிறது தவிர கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட மனிதனால் ஒரு திருமணத்தை வழிநடத்தி கொடுக்க முடியாது. நான் சுமார் 666 திருமணம் நடத்தியிருந்தாலும் அவை அனைத்துக்குமே இறைவன் மட்டுமே காரணம். ஏனென்றால் ஒரு பதிவு செய்த ஒரு வரனின் தகவலை ஒரு வீட்டுக்கு சென்று அது திருமணமாக முடிகிறது என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஆண்டவன் மட்டுமே என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்து, தற்காலத்தில் அந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு, அதாவது பணம், வசதி, படிப்பு, வேலை, வயது, மாவட்டம், ஊர், ஜாதக அமைப்பு, உருவ தோற்றம் போன்ற பல காரணங்களால் இவற்றை ஆராய்ந்து பார்க்கின்ற காரணத்தால் திருமணங்கள் தற்போதும் தடைகளாகவும் காலதாமதமாகவும் ஆகி கொண்டிருக்கின்றன. இவற்றை ஏன் என்று சொல்கின்றேன் என்றால், ஒன்று, ஆண்டவனை நம்பி முடிவெடுங்கள். இல்லாவிட்டால் நீங்களே எல்லாவற்றையும் ஆண்டவனை நம்ப வேண்டாம். நீங்களே நேரடியாக விசாரித்து அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பக்கம் ஆண்டவனை நம்புகிறீர்கள், ஒரு பக்கம் ஜோசியத்தை நம்புகிறீர்கள், ஒரு பக்கம் வசதி பார்க்கிறீர்கள், ஒரு பக்கம் நல்ல குடும்பமா என்று தெரியவில்லை. அப்படி
இப்படி என்று பல கோணத்தில் நீங்கள் ஆராய்ச்சி செய்தால் திருமணம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும். எப்போதுமே ஒன்றை நம்புங்கள், இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களையும் படைத்தது எல்லாம் வல்ல இறைவன். அந்த இறைவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஜாதகத்தை பொறுத்தவரை ஒரு குறிப்பாக சில பொருத்தங்கள், நல்ல பொருத்தங்கள் ஒரு 4 அல்லது 5 இருந்தால் போதும். பிறகு அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகளின் தகப்பனார், தாயார், தாய் தந்தை மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்களா என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். அதன் பிறகு பிள்ளைகளுடைய தகுதி, அவருடைய சூழ்நிலையை பார்த்து நல்ல மணமக்கள் நல்லவர்களாக தெரிந்தால் அதுக்கப்புறம் திருமணத்துக்கான வழியை உருவாக்கி கொடுங்கள். மற்றபடி ஊர் மாற்றம், இடம் மாற்றம், படிப்பு சமமாக வேண்டும், வசதி சமமாக வேண்டும், ஜாதகம் பொருத்தம் குறைவாக என்று சில காரணங்களை சற்று யோசனை செய்து முடிவெடுங்கள். அப்படி செய்தால் இந்த திருமணங்கள் மிக விரைவாக நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு, தாழ்மையான கருத்தாக கூறிக்கொண்டு, அடுத்து மிக மிக முக்கியமான கருத்தாக, அக்காலத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கொடுத்த மரியாதை ராஜ மரியாதை தற்போது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்க உறவு முறையில், அதாவது குறிப்பாக திருமண வரன்களை பற்றி பேசும் வாய்ப்புகளில் மிக மிக முரண்பாடு உள்ள கருத்துக்கள் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கின்ற காரணத்தால் திருமணங்கள் தற்போது வரை தடைகளாகவும் தாமதமாகவும் இருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. இவற்றையெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டுமென்னா வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்து இத்தனைக்கு விதமான இந்த 18 ஆண்டுகால அனுபவத்தில் இன்னும் எவ்வளவோ பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அவற்றையெல்லாம் தனித்தனி பதிவாக இதற்கு முன் வந்த 20 பதிவுகளில் அதை சற்று எடுத்து ஆலோசனை செய்து விரைவாக இந்த 2026ஆம் ஆண்டு மிக 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 அற்புதமான ஆண்டு. காரணம், கண்டிப்பாக இதுக்கு முன் இல்லாத அளவிற்கு அதிகமான திருமணங்கள் இந்த ஆண்டு நடைபெற போகின்றது. அப்பேற்பட்ட நாளில் இந்த ஆண்டு பிறந்து உள்ளது என்ற காரணத்தால் நான் மீண்டும் ஒரு முறை உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். தயவுசெய்து விட்டு கொடுங்கள், ஆண்டவனை நம்புங்கள். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அற்புதமான வாழ்க்கை இந்த ஆண்டே நடக்கும், கிடைக்கும், அமையும் என்பது என்னுடைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து இத்தனைக்கு மேற்பட்ட இவ்வளோ கருத்துக்களுக்கு இடையே இந்த 2026ஆம் ஆண்டில் அலுவலகத்தின் சில விஷயங்களில் வரைமுறை இல்லை விதிமுறையில் சில மாற்றங்களை செய்து உள்ளேன். அதாவது, 1, திருமணம் என்பது நம் ஆண்டவனால் செய்யப்பட்டு அவரால் முடிவு செய்யப்பட்டு நடக்கின்ற காரணத்தால் இங்கு பணம் கொடுத்தால் திருமணம் முடிந்துவிடும் என்று சொல்லுவது தவறான விஷயம். குறிப்பாக எந்த ஜாதகமாக இருந்தாலும் அது வெளிப்படையாக வெளியிடும் போது அது கண்டிப்பாக சுத்தமான ஜாதகமாக இருக்க வாய்ப்பில்லை. ஒரு சுத்தமான ஜாதகம் என்பது என்னுடைய 18 ஆண்டுகால அனுபவத்தில் அந்த ஜாதகம் யாரு கண்ணிலும் படாது. அதாவது பெற்றோர்கள் தனக்கு தெரிந்த நண்பரிடம் கொடுத்து அந்த திருமணத்தை அப்படியே முடித்து கொள்வார்கள். அதை பேர் தான் சுத்த ஜாதகம். ஒரு ஜாதகம் வெளியிடப்படுகிறது, அது மையத்திலோ அல்லது தகவல் செய்யும் மையத்திலோ அல்லது சில வெளியிடங்களில் அந்த ஜாதகம் வெளியில் வந்தாலே அது பெயர் சுத்த ஜாதகம் அல்ல. அதில் சில குறைபாடுகள் இருக்கின்றது. அது திருமணத்துக்கு பின் நன்றாக மாறிவிடும் என்பது உண்மை. ஆனால் அதை சுத்த ஜாதகம் என்று தவறான ஜாதகத்தை சேர்க்க வேண்டாம். ஆகவே இது தாழ்மையான கருத்து, அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் முயற்சி எடுக்கத்தான் வேண்டும். ஆண்டவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். அடுத்து இதற்கான வழிமுறை முயற்சிகளில் நாம் தினந்தோறும் செயல்பட வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு தினந்தோறும் பெற்றோர்கள் மிக உயர்ந்த கடமையாக உள்ளது எது? அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்கின்ற திருமணம்தான் மிக உச்சபட்ச சுப நிகழ்ச்சி ஆகும். அப்பேற்பட்ட இந்த சுப நிகழ்ச்சியில் பெற்றோர்களாகிய உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்வது, அந்த திருமணம் நடப்பதற்கு உதவிய திருமண அமைப்பாளர் முதல் திருமண மண்டபம் முதல் அந்த உணவு, அங்கு போக்குவரத்து போன்ற அனைத்து செயல்பாடுகளிலும் புரோகிதர், பந்தல், அலங்காரம் இவை அனைத்திலுமே மிக மிக சந்தோஷமாக, உண்மையாக, நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். காரணம், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கின்ற அதிகபட்ச ஒரு சுப நிகழ்ச்சி, சந்தோஷமான நிகழ்ச்சி இது ஒன்றுதான், அதுதான் திருமணம்.
மீதி எதுவுமே அப்பேற்பட்ட சுப நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது. திருமணம் மட்டும்தான் ஒரு பெற்றோர்களின் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்ற அதிகபட்ச இறுதிக்கட்ட ஒரு சுப நிகழ்ச்சியாக நான் சொல்ல முடியும். காரணம், ஒரு தாய் தந்தையாக பிறந்தால் நான் அடிக்கடி கூறுவது, ஒரு தாய் தந்தையாக பிறந்தால் அவர்கள் உயிரோடு வாழ வேண்டும். இதுவரை தெரியுமா? அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து அந்த ஆசீர்வாதம் செய்யும் வரை அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்றுதான் நான் உலகத்தில் எல்லா வல்ல இறைவனை பார்த்து தினந்தோறும் கேட்டுக்கொள்கின்றேன். பெற்றோர்களாகிய அனைத்து பெற்றோர்களுக்கும் அந்த ஆயுசை இறைவா கொடு. அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் கையாலேயே திருமணம் செய்து மிகப்பெரிய சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு, அது 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, பெற்றோர்கள் நேரடியாக அந்த திருமணத்தை நடத்தி ஆசீர்வாதம் செய்யும் வரை அவருடைய ஆயுத்தை நீடித்து கொடு இறைவா என்றுதான் நான் ஆண்டவனை கேட்டுக்கொள்கின்றேன். அப்பேற்பட்ட ஒரு உயிருக்கே உத்தரவாதம் கேட்கின்ற ஒரு செயல்தான் இந்த திருமணம். அப்பேற்பட்ட இந்த நிகழ்ச்சியில் தயவு செய்து பெற்றோர்கள் யாரையும் இதை சம்பந்தப்பட்டவர்களை ஏமாற்றாதீர்கள். ஏமாற்றலாம் என்ன என்று கேட்டால் அதற்கு பெயர்தான் தலைமுறை பாவம் என்று பெயர். திருமணத்தில் தவறுகள் செய்தாலோ ஏமாற்றினாலோ அது தலைமுறை பாவம். இந்த பாவம் என்ன செய்யும் என்று சொன்னால் தன்னுடைய எதிர்கால தலைமுறையை பலவீனப்படுத்திவிடும் அல்லது எதிர்கால தலைமுறையை கஷ்டம் கொடுக்கும் என்பது வரலாற்று உண்மை என்பதை தங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அப்படி தவறுகள் தாங்கள் செய்திருந்தால் உடனடியாக திருத்தி கொள்ளுங்கள். இது என்பது என்னுடைய தாய்மையான கருத்தாகும். மேலும் இந்த திருமண தகவல் மையத்தினுடைய ஒரு செயல்பாட்டில் இனி பதிவு செய்ய விரும்பும் பெற்றோர்கள் தயவு செய்து திருமணத்துக்காக காட்பாடிக்கு நாங்கள் பணம் அனுப்பப் போகின்றோம். அந்த பணம் அனுப்புவதற்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் அந்த இறைவனிடம் எம்பெருமானே நாங்கள் பணம் கட்டி காட்பாடிக்கு பதிவு செய்தால் அவர் மூலியமாகவோ அல்லது மற்றவர்கள் மூலியமாகவோ எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, திருமண குடும்பம் அமைய வேண்டும், அது அமைத்து கொடுக்க வேண்டும். அப்படி நடக்கும் என்று சொன்னால் நான் அந்த மையத்துக்கு பணம் அனுப்புகின்றேன். நாங்களும் ஏமாற்ற மாட்டோம், அவரும் ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். அதற்கு எம்பெருமானே உத்தரவு கொடு என்று உங்கள் தெய்வத்தை நீங்கள் வணங்கி அந்த உத்தரவு கிடைத்தால் மட்டுமே எங்கள் மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். காரணம், நான் அடிக்கடி சொல்வது, இதுவரை நடந்த இந்த 666 திருமணங்களுக்கு மேற்பட்ட அத்தனை திருமணங்களும் அதற்கு முன்னால் நடந்த திருமணங்களும் எல்லாமே ஆண்டவன் ஆசையோடு நடைபெற்றது என்பது மறுக்க முடியாத உண்மை என்ற காரணத்தால் இனி பதிவு செய்வதற்கு முன்பாக நீங்கள் வணங்கும் இறைவனிடம் உத்தரவு பெற்ற பிறகு எங்கள் மையத்தில் பணம் கட்டலாம். அப்படி உத்தரவு கிடைக்காவிட்டால், அதாவது நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு உருவானால் மட்டும் எங்கள் மையத்தை அணுகலாம். இல்லாவிட்டால் வேறு எங்கு வாய்ப்பு இருந்தோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் யாரையும் இந்த சுப நிகழ்ச்சியின் மூலமாக குறை சொல்வதோ உயர்த்துவதோ தாழ்த்துவதோ நல்லதல்ல. அது உங்கள் குடும்பத்துக்குத்தான் நல்லதாக அமையாது என்பதை உணர்ந்து கொண்டு, மேலும் இந்த திருமண தகவல் மையத்தில் என்னை பொறுத்தவரை கடந்த 18 ஆண்டுகளாக பல விஷயங்களில் பல முரண்பாடுகள், பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள் இருந்தாலும் இயற்கையாகவே சில உண்மைகள் இந்த 18 ஆண்டு அனுபவத்தில் சொல்கின்றேன். இந்த திருமண தகவல் மையம் என்பது தொடர்ந்து நடக்கின்ற ஒரு தொழில் அல்ல. குறிப்பாக ஒரு ஆண்டு என்று எடுத்துக்கொண்டாலும் குறிப்பாக 5 மாதங்கள் மட்டுமே திருமண தகவல் மையத்தின் பரிமாற்றங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. மீதியுள்ள 7 மாதங்கள் என்னவென்று நடக்கிறது என்றால், அதாவது கத்திரியில் சித்திரை மாதம் வருகின்ற கத்திரி, ஆடி மாதம், மார்கழி மாதம், அஷ்டமி, நவமி, கிருத்திகை, தேய்பிறை, கரிநாள், இன்னும் பல காரணங்கள் இந்த பெற்றோர்கள் இந்த மையத்தின் பதிவுகளை தவிர்த்து விடும் காரணத்தால் இது தொடர்ந்து செய்வது என்று சற்று சிரமமான விஷயமாக உள்ளது. இருந்தாலும் ஆண்டவன் ஆசையோடு நான் இந்த தொழிலை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றேன். இன்னும் பல 1000 திருமணங்கள் உங்கள் ஆசையோடும் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவின் ஆசையோடு நடத்த எல்லா வல்ல இறைவன் எனக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று கேட்டு, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து
வரன்களுக்கும் மிக விரைவில் இந்த ஆண்டே திருமணம் நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.